இப்போ தான் இந்த மாதிரி பெரிய ரிங்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அது ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இந்த ஹிந்தி சீரியல்ஸுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை. ஹிந்தி சீரியல்ஸ் அதாவது தமிழில் டப் பண்ணி இந்த மதுபாலா இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பெரிய ரிங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை. ஆனால் அந்த சின்ன ரிங் போடுறத விட இந்த மாதிரி பெரிய ரிங் போடும்போது தான் இன்னும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 3rd 4th படிக்கும்போதுலேருந்தே அம்மா கலர் கலராக எனக்கு, நான் கேட்காமலே அவங்க கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி தருவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆக்சுவலி அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி ரெயின் ட்ராப் பேங்கிள், ஸ்டோன் வச்ச பேங்கிள் இந்த மாதிரியெல்லாம் அவ்வளோவா கிடையாது. உண்டான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் அவ்வளோவா கடையிலெல்லாம் பார்த்ததில்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள்ஸ் தான் இருக்கும். அது அம்மா எனக்கு கலர் கலராக வாங்கி தருவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எல்லாம் நான் பேங்கிள்ஸ் போட்டுட்டு சர்ச்சுக்கெல்லாம் நான் போவேன். சர்ச்சுனாலும் சரி, கல்யாண வீட்டுனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா மேரேஜ் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கலர் கலராக பேங்கிள்ஸ் எல்லாம், அதாவது அதர் தேன் கோல்டு பேங்கிள்ஸை தவிர மற்ற பேங்கிள்ஸ் எல்லாம் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க எங்கள் ஊரில். நான் கன்னியாகுமரி, இங்கே எல்லாம் அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லலாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லாம் நான் யூஸ் பண்ணலை. இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் இந்த பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். கிளாஸ் பேங்கிள்ஸில் வெல்வெட் மேலே வெல்வெட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அது கூடவே கோல்டன் கலர், அதுவும் கிளாஸ் பேங்கிள் தான். இதுவும் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ஜுவல்லரி எல்லாம் போட்டு மேட்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த கோல்டு அண்ட் இந்த பர்பிள் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது அந்த காம்பினேஷன் ஒரு கொஞ்சம் பழைய படத்தில் லவ் டுடே ஆக்டர் விஜய் நடிச்சிருப்பாங்க, ஆக்ட்ரஸ் சுவலக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சாங், என்ன அழகு எத்தனை அழகு, அந்த சாங்கில் சுவலக்ஷ்மி ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பர்பிள் கலர் வித் கோல்டு. அப்போ எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோ முடிய போகுது. இந்த லுக் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.